श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तश्रीरङ्गपृथ्वीशतरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। சுவாமி தேசிகனுடைய பாதுகா சாஸ்திரத்துல பிரபாவ பத்ததியில அந்த பாதுகையினுடைய பிரபாவங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தக்கிருதப்பிக்கல 15வது பிரபாவ பத்ததியில 15வது ஸ்லோகத்துல சொல்லச்சே தக்கிருதப்பிக்கல மூர்தன சார்கிண பாதுகேத்வாம் மனுஜம் அனுவஹந்தம் தேகபந்த வியபாயே उपचरति यथार्हं देववर्गस्त्वदीयः तत् नियमितभृत्यः ஜோட்டமாஸ்தே கிருதாந்தகான்னு இந்த பாதுகைய ஒரே ஒரு முறை சிரத்துல தரிச்சிருந்தாள்னாக்கா அவளுக்கு மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறமா அவளுக்கு இனிமே அந்த சம்சார பந்தமே இருக்காது என்பதெல்லாம் சொல்லி சொன்னார். நியமித பிருத்தியா ஜோஷமாஸ்தேன்னு யமனும் கூட வாய்மூண்டு இருந்துருவான் என்பதை சொல்லி சொன்னார். ஆனா இந்த ஸ்லோகத்துல போன உபன்யாசத்துல பார்த்த விஷயம்தான். இதுல இன்னொரு அம்சம் பராமர்சம் பண்ண வேண்டியிருக்கு. ஆரம்பத்துல சொல்லச்சே சகிருதபி கில மூர்தனா சார்கிண பாதுகைத்வாம்னு அந்த ரங்கநாதனுடைய பாதுகைய ஒரே ஒரு முறை சிரத்துல தரிச்சுண்டா போறோம், நமக்கு மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யம் கிடைக்கும்னு சொல்ற. அனுவகந்தம் என்று மறுபடியும் ஒண்ணு சொல்ற. மனுஜம் அனுவகந்தம் தேவபந்த வியபாயன்னு அனுவகந்தம்ன்றது வரைச்சே மறுபடியும் அந்த தொடர்ந்து வகிப்பதுன்றது அர்த்தமாறுது. அந்த அனுவகந்தம்ன்ற பிரயோகம் எப்படி சகிருதப்பி ஒரு முறை சிரசுல தரிச்சுண்டா போறோம், அனுவகந்தம்ன்றது எப்படி வரும்ன்றது ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு அர்த்தம் சொல்லச்ச என்னன்னாக்க அணுவதற்கு என்னன்னு அர்த்தம்னா இந்த பிறவியிலேயே பக்தியோ பிரபத்தியோ விடாமல் பெறும்படி ஒரு சாத்விக பாவத்தோட அதை நம்ம தரிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு அனுவகந்தம்ன்றதுக்கு 2 வஹதாம் பகூனாம் மோட்சா குதோ நபவதி இது சங்கா பரிகாரார்த்தம். மொத்தம் மாத்திரம் இல்ல, பல பேர் இந்த மாதிரி பாதுகைய தரிக்கிறா, அவ எல்லாருக்குமே மோட்சம் வருதுன்றது சொல்றதுல ஒன்றும் தப்பில்லை. அதே ஜென்மாவிலேயே பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய உபாயங்கள்ல ஏதோ ஒரு உபாயம், இந்த உபாயத்துல விசேஷமான ஒரு அபிமானத்தோட அந்த பாதுகையை தரிக்கிறவாளுக்கு அது மோட்சஹேத்துவாக ஆகும்னு அர்த்தம்னு அங்க பெரியவாளுடைய திருவிழம். அடுத்த ஸ்லோகம் பார்க்கிறோம். பதசரசிஜமே தத் பாதுகே ரங்கபர்த்து பிரதிநிதி பதவீந்தே காஹதே ஸ்வேன பூம்னா ததிதமபரதா சேதே திஷ்டதஸ்தஸ்ய நித்யம் கதமிவ விதிதார்த்தாः त्वां भजन्ते महान्तः।
பெருமாளுடைய திருவடிகளுக்கு ரொம்ப பெருமை உண்டு. எம்மா வீட்டு கிரமம் செப்பம்னு பாசுரத்துல சொல்லத்தே நம்மாழ்வார் அந்த பெருமாளுடைய திருவடியை சிரசா தரிக்கணும்னு பாரிக்கிறேன்றது ஸ்பஷ்டமா தெரியுது. ஆளவந்தார் கதா புனசங்கர தாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குச வஜ்ரலாஞ்சன திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷத்தின்னு சொல்லி அங்க அந்த பாதுகைய வந்து பெருமாளுடைய திருவடி என்னுடைய சிரசுக்கு எப்ப அலங்காரமாக போறதுன்னு சொல்ற. இப்போ என்ன சொல்றேன்னாக்க, இந்த பாதுகை இருக்க ஏத்தது இந்த அதாவது இந்த பாதுகைக்கு ஒரு விசேஷம் இருக்கு. பாதுகை எல்லாரும் நினைக்கலாம் பெருமாளுடைய திருவடிக்கு பிரதிநிதியாக பாதுகை இருக்கிறதா நாமெல்லாம் நினைக்கலாம். அது உண்மை இல்லை. அந்த ரங்கநாதனுடைய திருவடிதான் பாதுகைக்கு பிரதிநிதியாக இருந்திருக்கு. பாதுகைய தரிப்பவாளுக்கு மோட்சாந்தமான ஐஸ்வர்யம் சொல்லிட்டேன். அந்த பாதுகைக்கு மீதி தேவதைகளை காட்டிலும் ஒரு பெருமை இருக்குன்றது ஸ்பஷ்டமா ஆயிடுச்சு. இதுல இருந்து பாதுகைய ஒரே ஒரு முறை தரிச்சா கூட போறோம், மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யம் கிடைக்கிறது. மீதி தேவதைகளெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு ஐஸ்வர்யத்தை பாதுகா தேவி கொடுக்கறான்னு ஆயிடுச்சு. இப்ப என்ன சொல்றேன்னாக்க, இந்த பாதுகை இருக்கச்சு அந்த பாதுகைன்றது பெருமாளை காட்டிலுமே சிறந்ததாக கருதப்படுகிறது. பெருமாளுடைய திருவடியை காட்டிலும் இது பாதுகைன்றது ரொம்ப மேம்பட்டதாக கருதப்படுகிறதுன்னு ஒரு பொருள்ல இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. ஹே பாதுகே ஏததே ரங்கபர்த்துஹோ பத சரசிஜம். இப்ப நாம பிரத்யட்சத்துல பார்த்துட்டு இருக்கோம் ரங்கநாதன். அந்த ரங்கநாதனுடைய திருவடியை நாம பார்த்துட்டு இருக்கோம். திருவடியாகிற தாமரை பூ, திருவடி தாமரைகளை நாம சேவிக்கின்ற இருக்கோம். இந்த ரங்கநாதனுடைய திருவடி தாமரைகளாக இந்த திருவடி தாமரைகள் இருக்க, இது பூம்னா தவ பிரதிநிதி பதவியும் காகதே. என்ன அந்த ரங்கநாதனுடைய திருவடிகளுக்கு அதுக்கான ஒரு பெருமை இருந்துருக்கு. திருவடிகளுக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. அந்த ஏற்றம் இருக்கிறதுனால உனக்கு பிரதிநிதியாக ஆறுது. பாதுகா தேவிக்கு பிரதிநிதியாக பிரதிநிதித்துவத்தை அது அடையிறதுன்னு சொல்ற. ததிதம் அபரதா சேதி திஷ்டதஸ்தஸ்ய நித்யம் கதமிவ விதிதார்த்தாக த்வாம் பஜந்தே மகாந்தஹான்னு. இல்ல அபரதா வேற விதமாக கணக்கு இருந்ததுன்னாக்க, வேற விதமாகனாக்க அந்த பாதுகை தான் ரங்கநாதனுடைய திருவடிக்கு பிரதிநிதி ஆறுதுன்னு கணக்கு சொன்னோம்னாக்க, அந்த திருவடி தாமரை இருக்கச்சேயே சாஸ்திரார்த்தங்களை அறிந்தவர்களாக இருந்திருக்கிற மகான்கள்லாம் கதமிவ விதிதார்த்தாக த்வாம் பஜந்தே மகாந்தஹான்னு. அந்த பாதுகையே எப்ப பார்த்தாலும் சேவிக்கிறான், பாதுகைய சிரசா தரிக்கிறான். ஆகையால இப்ப அவ இருக்கச்சேயே, அதாவது முக்கியமானவளாக இருக்கச்சேயே பிரதிநிதியா கணக்கு சொன்னோம்னாக்கா, பிரதிநிதியை போய் பூஜிப்பாளான்னு முக்கியமானவ இல்லாத போயிட்டாதான் அந்த பிரதிநிதி இருக்கணும். கோவில்ல தீர்த்தம் கொடுக்குறேன், தீர்த்தக்காரரா இருக்கிறவர் இருந்தாருனாக்கா அவர் தான் வாங்கிக்க போறாரு பிரதானமானவர். அவர் இல்லாத போயிட்டாதான் குமாஸ்தாவா இருக்க போற வாங்கிக்க போறார். அதே மாதிரி சோமாபாவே பூத்திகான்னு சொல்றது. சோமலத்தையை கொண்டு யாகம் பண்ணணும். சோமலத்தை கிடைக்கலன்னா பூத்திகான்னு ஒரு கொடி இருக்கு, அந்த ஐஞ்சலான் செடின்னு சொல்லுவா, அந்த கொடின்னு சொல்லுவா. அந்த கொடியை கொண்டு யாகம் பண்ண வேண்டியதுன்னு சோமாபாவே பூத்திகான்னு பிரதிநிதியா சொல்றது. அதே மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல வரைச்சு இப்ப பொன்னால செய்ய வேண்டிய ஹிரண்யத்துக்கு பிரதிநிதியா சொல்லி கஷ்டம் பண்ணிக்கணும். எத்கிஞ்சிட்டு ஹிரண்யதானம் கரிஷேன்னு எல்லாம் சொல்றோம்.
அந்த ஹிரண்யம்னாக்கா சொர்ணத்தை எங்கேருந்து நாம கொடுக்கறது, அதுக்கு பிரதிநிதியா ரூபாய் தானே கொடுத்து பண்றதுன்றதெல்லாம் பண்றோம். இப்ப இந்த முக்கியமே வந்துடுச்சுனாக்கா பிரதிநிதிக்கு வேலை இல்லாத போயிடும். இப்ப பாதுகைய பெருமா ரங்கநாதனுடைய திருவடிக்கு பிரதிநிதின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, அப்போ அந்த திருவடியே எழுந்தருள் இருக்கச்சே அந்த பாது சேவையே பண்ணுவாளே தவிர பாதுகையை சிரசுல தரிக்கணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டார். ஆனா எல்லாரும் போட்டி போட்டு ஆசைப்படுறது எதுன்னாக்க பாதுகைய தரிக்கணும்ன்றதுக்காக தான். பாதுகை தாரணம் கிடைக்காத போயிடுச்சுன்னாக்கா வேணா அந்த பெருமாளுடைய திருவடிக்கு எதனா கைங்கரியம் பண்றத பார்ப்பாளே தவிர இத முக்கியமா எடுத்துல. இதுல இருந்து என்ன ஏற்படுறதுன்னாக்க பாதுகைக்கு தான் பிராதானியம், திருவடிக்கு அடுத்ததுதான். அதாவது அந்த திருவடியே பாதுகையினுடைய பிரதிநிதியாக இருக்குன்னு அர்த்தம். அது ஆகையால உனக்கு பிரதிநிதியாக இதுல இன்னும் கேட்டா, அந்த பாதுகை இருக்குன்னாக்கா பாதுகையை சிரசுல தரிச்சுட்டா போறோம். திருவடி என்ன பெருமாளே கூட செகண்டரி தான். மண்ணுகை யோனிகள் தோறும் மாதவனே கண்ணுற நிற்கிலும்னு ராமானுஜன் சொல்ற. அந்த இந்த கலியுகத்துல வரைச்சே எம்பெருமானார் எழுந்துள்ள இருக்காராம். எம்பெருமானார சேவிச்சுட்டு இருக்கா, அவர் பக்கத்துல இருக்கா. அங்க பெருமாள் சாட்சாத் கண்ணனே கூட அந்த பெருமாள் பெரிய பிராட்டியோடு கூட சேவை சாட்சியர்னா கூட அவரை சேவிக்கிறத ஒதுக்கிட்டு எம்பெருமானார் சேவிச்சா போறோம்னு சொல்லி அந்த எம்பெருமானார் இடத்துல பக்தியோட இருந்துட்டு இருக்கான்னு சொல்ற. அதே மாதிரி பெருமாளே இருந்தேன்னா கூட பாதுகைக்கு தான் ஒரு பிராதானியம் கொடுக்கறதுனால அந்த பெருமாளுடைய மீதி திருவடிகளோ மீதி எல்லாமே பாதுகைக்கு பிரதிநிதி. பாதுகை இல்லாததுனாலதான் அந்த சத்காரத்தை அடைகிறதே தவிர பாதுகைக்கு தான் முக்கியத்துவம்னு சொல்ற. இதுல என்ன பண்ணுவான்னா, பெருமாள் சன்னதியில கைங்கரியம் பண்றவாள்லாம் என்ன பண்ணுவான்னா, இப்ப நாம திருவாராசனத்துல ஒவ்வொரு ஆசனத்திலையும் நாம சொல்லச்சே பாதுகை பிரதாயன்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு பாதுகையை சமர்ப்பிச்சு அந்த ஆசனத்துல எழுந்தருள பண்றோம். அந்த மாதிரி அந்த பெருமாள் சன்னதியில கைங்கரியம் பண்றவாள்லாம் அந்த பாதுகைய சிரசுல எழுந்தருள பண்ணுவா, தன் தள்ள சும்மா வச்சுப்பா. அத பெருமாள் திருவடியில சமர்ப்பிக்கிறத இந்த இடத்துல சொல்ற. ஆகையால இந்த பெருமாள் திருவடியில சமர்ப்பிக்கிறதுன்ற ஒரு திருவாராதனத்துல பண்ணக்கூடிய ஒரு விசேஷத்தை அத சொல்றதுன்னு ஒரு அர்த்தம். இது இந்த பெருமை பாதுகைக்கு உண்டான பெருமைன்றது திருவடியை காட்டிலும் மேம்பட்ட பெருமையோட இருந்துருக்கு பாதுகைன்னு இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற, ஸ்ருதிசிரசி நிகூடம் கர்மணாம் சோதிதானாம் தொதவதி விநிவேசம் நாதிகந்தும் க்ஷமாணாம் பரிஹசதி முராரேஹே பாதுகே பாலிசானாம் பசுவத பரிசேஷானே பண்டிதோ நாம யஜ்ஞானே. ஒரு சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு கடைசியில சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பண வஸ்துன்னு சொல்ற. கிருஷ்ணார்ப்பண வஸ்து மாத்திரமில்ல, ஸ்ரீகிருஷ்ண பாதுகார்ப்பணம் வஸ்துன்றது வரைக்கும் சொல்லணும்னு சொல்ற. இப்படி சொல்லாத போயிட்டோம்னாக்க அந்த யாகமே பிரயோஜனம் இல்லாத போயிடும். அந்த யாகம் பண்ணேன்ற பேர்ல தான் வெறுமையான தீட்சிதர், சோமயாஜி, வாஜ்பேயின்னு பேர் போட்டுக்கிறது தான் மிச்சமாகுமே தவிர அந்த யாகம் நிறைவேறினதாக கருத மாட்டாதுன்னு சொல்ற. இதெல்லாம் ரொம்ப சாஸ்திரார்த்தங்கள்லாம் நிறைய சொல்லிருக்கு. அடியனுடைய புத்திக்கு எட்டின வரைக்கும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை, விசேஷ அர்த்தங்களை பார்க்கலாம்.
ஸ்ருதிசிரசி நிகூடம் கர்மணாம் சோதிதானாம் தொதவதி வினிவேசம் நாதிகந்தும் சமானாம். முராரேகே பாதுகே, அந்த முராரின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய பாதுகையை, அந்த பாதுகையை பார்த்து சொல்லிட்டு அங்க சோதிதானாம் கர்மணாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. சோதித்தம்னா விதி. அஹரஹ சந்தியாம் உபாசித்த அப்படின்றது விதி. இப்ப சந்தியாவந்தனம் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சோதித்தமான கர்மான்றது சாஸ்திரத்துல பல சோமேன யஜேத யஜேத சொர்க்க காமஹா இப்படி எல்லாம் சாஸ்திரத்துல சோதித்தமாக சொல்லப்பட்டது. சத்தியம் வத தர்மஞ்சர இப்படி இந்த கர்மாக்கள்ல வரச்சே இந்த யாக யஜ்ஞாதிகள்லாம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனாலதான் நாம அதை அனுஷ்டிக்கிறோம். நாம சோதிதாம் கர்மாணாம் இந்த அக்னிஹோத்திரம், அப்புறமா ஜோதிஷ்டோமம், இதெல்லாம் ஸ்ருதி சிரசி வேதாந்தத்துல நிகூடம். இந்த கர்மாலாம் எப்படி சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டா, வேதாந்தத்துல ஒரு தொதவதி வினிவேசம் ஸ்ருதி சிரசி நிகூடம், ஒன்வரையிலும் சமர்ப்பணம் பண்ற வரைக்கும் இது வேதாந்தத்துல மறைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். என்னன்னா, மழை வரணும்னாக்க மழை கடவுள் இந்திரன். இந்திரனை குறித்து விருஷ்டிகாமோ எஜேதான்னு சொல்லிருக்கு. அந்த விருஷ்டிகாமகா மழை வேணும்னு நினைக்கிறவன் இந்திரனை குறித்து யாகம் பண்ண வேண்டியதுன்னு தான் இவ்வளவுதான் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஆனா இந்திரனை குறித்து யாகம் பண்றத மாத்திரம் சாஸ்திரத்துல சொல்லல. இந்திரனுக்கு அந்தர்யாமியா இருந்திருக்கிற பெருமாளை குறித்து யாகம் பண்ணணும்னு அதுக்கு அர்த்தம்னு பகவத்கீதையில சொல்ற. ஆனா இவர் என்ன சொல்றாரு, சுவாமி என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்திரனை குறித்து யாகம் பண்றதுன்றது இல்ல, இந்திரனுக்கு அந்தர்யாமியா இருந்திருக்கிற பகவான், அவருடைய திருவடியாக இருந்திருக்கிற பாதுக பரியந்தமானதாக தான் ஒவ்வொரு கர்மாவும் இருக்கணும். ஆகையால உபாசனம் பண்ணணும்ன்றதுக்கு சொல்ற. ஸ்ருதி சிரசி நிகூடம் கர்மணாம் சோதிதானாம் தொதவதி வினிவேசம் நாதிகந்தும் க்ஷமானாம். இப்படி இந்த ஸ்ரீ பகவதாஜ்ஞா பகவத் பிரீத்தியர்த்தம்னு இந்த கர்மா நாம அனுஷ்டிக்கிற கர்மா எல்லாம் பகவத் பிரீத்தியர்த்தம்ன்றதோட மாத்திரமில்ல, பகவானுடைய பாதுகைவர்களுக்கும் பாதுகையினுடைய பிரீத்தியர்த்த பரியந்தமாக அனுஷ்டிக்கணும்ன்றது எல்லாரும் இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயம். இதை தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சிக்காத ஒருத்தன் யாகம் பண்ணான்னாக்க அது டம்பத்துக்காக பண்ற யாகம். கேவல இந்திரன்ற தேவதைய குறிச்சு யாகம் பண்றான்னு எடுத்துட்டோம்னாக்க அப்ப எந்த பர்பஸ் தெரியாத காரியம் பண்ணுவானா கடைசியில நிக்கிறது எதுன்னா பசுவதம் தான் நிக்கிறது. பசுவதம்ன்றது இப்ப யாகத்துல வரைச்சே சோமேன ஏஜேத்தான்னு சொல்லச்சே, இப்ப அந்த சோமத்துல வரைச்சே பசுன்றது ஆடு சொல்றது. இந்த அதெல்லாம் பண்ணி அது வதம் பண்ணி அதனுடைய வபய ஹோமம் பண்ணி பண்ணணும்னு சொல்லிருக்கு. நீ அஹிம்சைய பிரதானமா சொல்றவன் போய் அஹிம்சா சர்வா பூதானின்னு எல்லாம் சொல்லிருக்கு. அப்போ அந்த சாஸ்திரத்துல இதுல ஒரு நம்ம விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல எம்பெருமானார் சொல்ற விஷயம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த இடத்துல நஹிம்சா சர்வா பூதானின்றது ஒரு ஜெனரல் ரூல். எந்த ஒரு பிராணிகளையும் ஹிம்சை பண்ணக்கூடாதுன்றது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அப்போ அக்னிஷோமிய பசு சாஸ்திரத்துல ஒரு பசு ஹிம்சை சொல்லிருக்க, அது ஹிம்சை இல்லையா என்று கேட்டாக்க அதுக்கு மீமாம்சகால் என்ன சொல்றாங்கன்னாக்க, நஹிம்சா சர்வா பூதானின்ற அந்த ஒரு வசனம் இருக்க, அக்னிஷோமிய பசுஹிம்சை தவிர மீதி ஹிம்சா விஷயத்துல அப்ளிகபிள் ஆகுமே தவிர இந்த அக்னிஷோமிய பசுஹிம்சை யாகத்துல பண்ணக்கூடிய பசுஹிம்சைய அது சொல்லாதுன்னு மீமாம்சகாலுடைய பட்சம். அதுக்கு திருஷ்டாந்தம் என்ன சொல்றாருனாக்க, மருத்துவரை ஒருத்தர் இருக்க, அந்த மருத்துவர் சஸ்திர சிகிச்சை ஆபரேஷன் பண்ணி நமக்கு குணப்படுத்துற, அவர் நம்மளுடைய சரீரத்துல ஒரு காயத்தை ஏற்படுத்துறதுனால அது ஹிம்சை பண்றதாக அது கருத முடியுமான்னா அது கருத முடியாது இல்லையா. அதே மாதிரிதான் அக்னிஷோமிய பசு ஹிம்சை வத்திரிக்தமான ஹிம்சை இருக்க, பிராணி வதம் இருக்க, அததான் சொல்றது. இங்க என்ன மீமாம்சகாலுடைய பட்சம். எம்பெருமானார் என்ன சொல்றாரு தெரியுமா,
அதுவே கிடையாது. இந்த யாகத்துல பண்ணக்கூடிய பசு ஹிம்சைன்றது அந்த பசுவுக்கு ஹிம்சையே இல்லாது. அது ஹிம்சாத்வம்ன்றது என்ன, ஹிம்சைன்றது என்ன, தனக்கு ஒரு துன்பம் ஏற்படுத்தினாதானே அது ஹிம்சை. இது துன்பமே இல்லை. யாகத்துல எஜமானன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்ன எஜமானனுக்கு என்ன பலனோ அந்த பலன் இதுக்கு வந்துடுறது, இந்த பசுக்கு வந்துருது. நவாவே தன்மிரியசே நரிஷ்யசி தேவாகும் விதேசி பசிபி சுகேபின்னு. நீ ஒன்னும் போயிடுற மாண்டு விடுறேன்னு நினைக்காத. நீ உத்தமமான ஸ்தானத்தை நீ அடையிற, இந்த எஜமானம் போறதுக்கு முன்ன நீ போய் சேர்ந்துடுறேன்னு எல்லாம் சொல்றது. இதுதான் எம்பெருமானாருடைய சித்தாந்தம். இப்படி ஒரு யாகத்துல வரக்கூடிய ஒரு பசுஹிம்சை, இது பசுஹிம்சையாக ஆகாதது எப்போன்னு கேட்டாக்க, யாகத்தை அனுஷ்டிக்கச்சே இந்த யாகத்துல யாருக்கு இது போய் சேர்றதுன்னு சொன்னோம்னா, இது போய் சேர்றது அந்த எம்பெருமானுக்கு, எம்பெருமானுடைய திருவடி பரியந்தமாக போய் சேர்றதுன்னு யார் தெரிஞ்சுக்காத யாகம் பண்றாளோ அவெல்லாம் பசுவை கொன்றதுதான் மிச்சமாகுமே தவிர, அவளை பொறுத்த வரைக்கும் அவ பேருக்கு தான் யாகத்தை பண்ணவாளாக ஆவாளே தவிர சத்தியமாக, அதாவது யாகம் எதுக்காக பண்ணணுமோ அது பண்ணினவர்களாக ஆக மாட்டார்கள். இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஸ்ருதி சிரசி நிகூடம் கர்மணாம் சோதிதானாம் தொதவதி வினிவேசம் அதிகந்தும் க்ஷமானாம். யார் இப்படி புரிந்து கொள்ளாமல் யாகம் பண்ணுகிறார்களோ, நாதிகந்தும் க்ஷமானம் தொதவதி பாதுகாப்பு ஏச்ச தேவ பூஜாயான்றது யாக சப்தத்துக்கு அர்த்தம் தேவ பூஜையை சொல்லி சொல்றது. அந்த தேவ பூஜைன்றது இதோட நிக்கல. இந்த தேவ பூஜைன்றது பாதுக பரியந்தம் தான், பாதுக பரியந்தம் போகணும்ன்றத சொல்லி சொல்ற. தொதவதி வினிவேசம் நாதிகந்தும் க்ஷமானாம். அப்படி அறிந்து கொள்ளாமல் அவ பண்ற யாகத்தை மீதி பேர்லாம் அவள்லாம் பாலிசால்னு சொல்லி சொல்ற. பாலிசால்னாக்கா அஜ்ஞாள், அறியாதவர்கள், மூடல் அவள்னு சொல்லி சொல்ற. பாலிச பாஷித்தம், அறியாத பிதற்றல் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த யாகத்தினுடைய ஸ்வரூபத்தையே அறிந்து கொள்ளாமல் பண்ணுபவர்கள்னு அர்த்தம் அதுக்கு. பாலிசான்னு சொல்றவர்களுக்கு பசுவத பரிசேஷான் பண்டிதோ நாமயஜானு. பண்டிதா பரிஹசதி, பண்டிதனாக இருந்திருக்கும் விஷயம் தெரிஞ்சவன் அவனை பேருக்கோசரம், பேர் போட்டுக்கிறதுக்காக, தீட்சிதன்னு போட்டுக்கிறதுக்கோசரம், சோமயாஜின்னு பேர் போட்டுக்கிறதுக்கோசரம், வாஜபேயின்னு பேர் போட்டுக்கிறதுக்காக தான் இப்படி பண்றா. அதாவது இது யஜ்ஞம்னு, ஆகையால இது பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் இருக்கு. ஆகையால இப்போ அந்த யாகாதிகள்லாம் பகவத் பரியந்தம் இல்ல, பாதுக பரியந்தமாக சொல்லணும்ன்றது இந்த ஸ்லோகத்துல இருந்து ஏற்படுறது. ஆனா இதுக்கு என்ன பிரமாணம்ன்றது ஒரு கேள்வி. அதாவது சர்வ கர்ம சமாராத்தியத்துவம்ன்றது சொல்றது. அதாவது எல்லா கர்மாக்களாலேயும் பூஜிக்கப்படுவது யாருன்னாக்கா பாதுகா தேவி தான்னு சொல்லணும்னு சுவாமி சாதிக்கிறார். அதை எப்படி சமன்வயம் படுத்துறது ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்ற. யஜ்ஞைஸ்துவம் இஜ்யசே நித்யம் சர்வதேவ மயாச்சுத ஹவ்ய கவ்ய புகேகஸ்துவம் பித்ருதேவ ஸ்வரூப கிருத்துன்னு சொல்லி, அதாவது இந்த யாகங்களால நீதான் பெருமாள் தான் பூஜிக்கப்படுகிற. இப்போ இந்த ஹவ்ய கவ்ய புக்குன்னு சொல்லி சொல்ற, தேவதா ரூபத்துல இருந்து அக்னேய சுவாகான்னு சொல்லணும்னாக்கா ஹவிச நீக்கரிச்சுக்கிற. கவ்யன் நம நமமான்னு சொல்லி பித்திருக்களுக்கு நாம இது பண்ணச்சே, அந்த பிரதானம் பண்ணச்சே கவ்யம்னு சொல்லி சொல்றோம். அந்த பித்திருக்களாகவும் பெருமாள் தான் இருந்துட்டு அதை ஸ்வீகரிச்சுக்கிறேன்னு அர்த்தம். இப்படி பித்திருக்களாகவும் தேவதைகளாகவும் பெருமாள் இருந்துட்டு அவரே எல்லாத்தையும் ஸ்வீகரிக்கிறதுனால யார் யார் யாகம் பண்றாளோ அவ யாகம் பண்றவாள்லாம் இந்த யாகத்தினால ஆராதிக்கப்படுபவர் சாட்சாத் எம்பெருமான் தான் என்கிற எண்ணத்தோட ஆராதிச்சாள்னா அப்பதான் விதிபூர்வகமாக சாஸ்திரத்துல சொன்னபடி ஆராதித்தவர்களாக ஆவார்கள்.
இப்போ அக்னியே ஸ்வாகான்னு சொல்றது அந்த அக்னின்ற தேவதையை மாத்திரம் சொல்றதுன்னு சொல்லி, அதாவது அதை விட்டுட்டு தேவதையை மாத்திரம் சொல்லல, அந்த தேவதைக்கும் அந்தர்யாமியாக இருந்துருக்கிற பெருமாள் வரைக்கும் சொல்லணும்னு சொன்னார். சரி, இது வரைக்கும் ஆனா சரியா போயிடுத்து. இந்த பெருமாளையும் தாண்டி பாதுகா பரியந்தம் சொல்லணும்ன்றதுக்கு என்ன பிரமாணம் இருக்குன்னு அடுத்த கேள்வி. தொதவதி வினிவேசம் அதிகந்தும் சமானாம்னு சொல்லியிருக்க, என்ன அந்த மாதிரி தாத்பரியம் இந்த ஸ்லோகத்துல இல்லையே. யஜ்ஞைஸ்வம் இஜ்யசே நித்யம் சர்வதேவ மயாச்சுதா ஹவ்ய கவ்ய புகேகஸ்துவம் பிதர்தேவ ஸ்வரூபத்ருன்னு தானே சொல்லியிருக்கே தவிர பெருமாள் தான் எல்லாத்தாலையும் ஆராதிக்கப்படுகிறார்னு சொல்றதாலே தவிர பாதுக ஆராதிக்கப்படுகிறதுன்னு சொல்லலையேன்னு சொன்ன. எங்கேயும் பகவத் ஆவாகனம் தான், அதாவது பகவத் ஆராதனம் தான் இந்த இடத்துலயும் விவட்சம், அதாவது சொல்ல வந்த விஷயம் இதுதான். அது எப்படின்னாக்க பாதுகாப்பண பூர்வகமாக, அதாவது பாதுகையோட எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானுக்கு ஆராதனம் தான் சொல்லப்படுகிறதுன்ற தாற்பயத்துல இது சொல்றது. ஏன்னா ஒவ்வொரு ஆசனத்திலையும் திருவாராதனம் பண்ணச்சே பாதுகை பிரதாயன்னு பாதுகையை சமர்ப்பிச்சு அந்த பாதுகையை சமர்ப்பிச்சுதான் பெருமாள் ஏழ்றதாக சொல்றதுனால நாம வரச்சே தொத்விசிஷ்டம் பாதுகையோட சேர்ந்து இருக்கிற பெருமாளுக்கு தான் இந்த பூஜை எல்லாம் போறது. யாக யஜ்ஞாதிகள்லாம் அந்த பெருமாளை உத்தேசிச்சுதான் பண்ணப்படுகிறதுன்னு சொல்றதுதான் இந்த இடத்துல தாத்பரியம். இது ஒரு விதமான அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பரமாத்ம தத்துவஜானம் கணக்கு இல்லாத போயிடுச்சுன்னாக்க, இப்ப இந்திராதிகள் மழை கடவுளா இந்திரன் இருக்கார், இந்திரனை ஆராதிக்கிறோம்னு கணக்கு நாம சொன்னோம்னாக்க அப்போ சொர்க்காதிகள்லாம் வருமா வராதான்னு ஒரு கேள்வி வருது. மீமாம்சகால்லாம் தேவதா சப்தஸ்வரூபமாக தேவதைகள் இருக்காருன்னு மீமாம்சகால்லாம் சொல்றார். அப்ப அந்த சொர்க்காதி பலம் வரும்னு தான் ஏற்படுறது. அப்படி இருக்கச்சே அக்னி முதலிய தேவதைகளை குறிச்சு இந்திரன் முதலிய தேவதைகளை குறிச்சு பண்ற யாகம்ன்றது கேவல பசுவதத்தில் தான் போய் பரிணமிக்கும்னு அவளை பரிகாசம் பண்றது எப்படி தகும் என்ற ஒரு கேள்வி கேட்டு, அதுக்கு இந்த ஸ்லோகத்துல ஒரு மறைந்திருக்கிற பொருள் எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல என்னன்னா, எல்லா கர்மாக்கள்லையும் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாமே உபாசனத்துக்கு அங்கமாக தான் நம்ம வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறோம். அது எல்லாமே பகவத் பிரீத்திக்காக தான் பண்றோன்றது எல்லாம் தெரியும். ஆகையால நடுவுல சில க்ஷுத்ர பலன்கள் வரத அதுக்காக தானே பண்றான்னாக்க, நமக்கு அந்த உபாசனம் பண்ணா மோட்சம் வரும்ன்றதுல ஒரு நம்பிக்கை வரத்துக்காக க்ஷுத்ர பலன்களுக்காகவும் பண்றோம்னு சொல்ற. அந்த பகவத் ஆராதனம்ன்றது பெருமாளுக்கு பூஜையோட மாத்திரம் இல்ல, பாகவத பர்யந்தமான ஆராதனம் தான் பகவத் ஆராதனத்தினுடைய ஒரு முடிவு. மம மத்பக்த பக்தேஷு பிரீத்திர் அபியதிகா பவேத்துன்னு சொல்லியிருக்கிறதுனால, எனக்கு மத்பக்த பக்தேஷு எனக்கு பக்தனாக இருந்திருக்கான் அவனுக்கும் பக்தனாக இருக்கவன் விஷயத்துல அபியதிகா பிரீத்தி ரொம்ப ரொம்ப மேல பிரதி வருதுன்னு சொல்றபடினால, இப்ப என்ன அர்த்தம்னாக்கா, பெருமாள்னா பெருமாள் மாத்திரம் இல்ல, பாதுக பரியந்தமாக இருக்கிறவா எல்லாருக்கும், அதாவது பாகவதாராதனம் ரொம்ப முக்கியம். பாகவதாராதனம் இல்லாத எந்த பகவதாராதனமும் விசேஷமாக கருதப்படாது. அப்ப பாகவதாள பூஜிக்காமல் பண்ணக்கூடிய எந்த பகவதாராதனமும் இது பசுபத பரிசேஷம்னு சொல்ற மாதிரி இது வெறும் அந்த டம்பத்துக்கு பண்றதாக தான் ஆகுமே தவிர இத காரியத்துக்கு பலத்துக்கு உத்தேசி பெருமாளுடைய பிரீத்திக்கு பண்றதாக ஆகாதுன்னு இந்த இடத்துல தாத்பரியம். ஆகையால பாதுகைன்றது இருக்க பெருமாளை சேர்ந்ததாக இருக்கு. அப்படின்னால அந்த பகவான் அந்த பாகவத பெருமாளை சேர்ந்தவர்கள் என்கிற முறையில பாதுகை இப்படி பாகவத பரியந்தமாக தான் யாக யஜ்ஞாதிகள் அனுஷ்டிக்கணும்ன்றத
இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிற. இப்படி நினைக்காமல் ஒரு காரியம் பண்ணமானாக்க அதுல பிரயோஜனம் ஒன்றும் வராதுன்றது தாற்பயம். இப்படி ஸ்மிருதி சிரசி நிகூடம் கர்மணாம் சோதிதானாம் ஸ்வதவதி விநிவேசம் நாதிகந்தும் க்ஷமாணாம் பரிஹசதி முராரேஹே பாதுகே பாலிஷானாம் பசுவத பரிசேஷானே பண்டிதோ நாம யஜ்ஞானே. இன்னைக்கு 2 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இந்த 2 ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் உள்ளர்த்தம் என்னன்றது பார்க்கலாம். பெருமாளுடைய திருவடிக்கும் மேம்பட்டதாக பாதுகைய சொல்ற. அந்த பெருமாளுடைய திருவடிக்கும் மேம்பட்டதாக பாதுகைய சொல்றதுனால என்னன்னாக்க, பாதுகைக்கு பிரதிநிதியாக தான் திருவடி இருக்கே தவிர திருவடிக்கு பிரதிநிதி பாதுகை இல்லைன்னு சொல்ற. அப்படின்னால அந்த பெருமாளுக்கு பாதுகையின் இடத்துல ஒரு விசேஷமான அபிமானம் இருக்கு என்பது தெரியப்படுத்துறது. திருவடின்னு சொல்லச்சே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பெருமாள் ஆயிடுவேன். பாதுகைன்றது வரைச்சே ஒரு தனி என்டிட்டி ஆயிடுவோம். பெருமாள் தன் சரீரத்துல இருக்கிற தன்னிடத்துல தன் வஸ்துல இருக்கக்கூடிய அபிமானத்தை காட்டிலும் தன்னை சேர்ந்தவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய அபிமானம் அதிகம் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த முதல் ஸ்லோகத்துல பாதுகை பாதுகையினுடைய பிரதிநிதி தான் பெருமாளை தவிர பெருமாளுடைய பிரதிநிதி பாதுகை இல்லைன்னு சொல்ற. இதனால ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் பௌத்தம் ததீய ஆராதனம் பரம்னு மீதி தேவதைகள்லாம் பூஜிக்கிறத காட்டிலும் பெருமாளை பூஜிக்கிறதுன்றது விசேஷம். அந்த பெருமாளை பூஜிக்கிறத காட்டிலும் விசேஷமாக கருதப்படுவது என்னன்னாக்க அந்த பாகவதர்களை பூஜிக்கிறது, பாகவதாராதனம்ன்றது அவ்வளவு விசேஷம்ன்றது சொல்றது. அந்த ரீதியில பெருமாளை சார்ந்ததாக இருந்திருக்கிற எப்பவுமே பெருமாளுடைய திருவடியை தாங்கிண்டு பெருமாளோட சம்பந்தம் பெற்றிருக்கிற பாதுகைக்கு விசேஷம்னு சொல்றபடினால பாகவதாராதனம் விசேஷம்னு சொல்றாங்க. 2வது ஸ்லோகத்துல சொல்லச்சே தாத்பரியம் என்னன்னா, இந்த பாகவதாராதனம் பண்ணாத எந்த ஒரு நல்ல காரியமும் பலன் கொடுக்காது. அது வெறும் கேவலம் டம்பத்துக்கு தான் பண்றதா. ஒரு கல்யாணம்னு வச்சுட்டோம்னாக்க கல்யாணத்துல 10 பேருக்கு பாகவதால கூட்டு சாதம் போட்டு 10 பேர் ஒரு ஆசீர்வச்சனம் பண்ணாதான் அதுக்கு பலனை தவிர வெறும அந்த கல்யாணத்துல நிறைய மாப்பிள்ளைக்கும் பொருளுக்கும் புடவை வேஷ்டி வாங்கி கொடுத்துட்டு மாத்திரத்தால பெருசா வந்துடாதுன்னு அர்த்தம் இருக்கு. ஆகையால அந்த பாகவதாள்னு வரைச்சே அதுல யாருன்றது அடுத்தது சொல்ல போற. அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போற. எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் பாகவதாராதனம் பண்ணி ததியாராதனை பண்றதோ, ஒரு 10 பேருக்கு சாதம் போடுறதோ, இல்ல 4 பிராமணால கூட்டு அவளை சந்தோஷப்படுத்தும்படியான ஒரு காரியத்தை பண்றதோ, நம்மளால முடிஞ்சா நிறைய பழத்தை வாங்கி கொடுக்கறது, எதனா வஸ்துக்களை வாங்கி கொடுக்கறதோ, அவளுக்கு உபயோகப்படும்படியான வஸ்துக்களை வாங்கி கொடுக்கறதோ, இது பண்ணாதான் அந்த காரியங்களுக்கு பூர்த்தின்றது ஏற்படும். ஆகையால அத பாகவதாராதனம் பண்ணக்கூடிய காரியம் இருந்துருக்க அதுல பூர்த்தி வராதுன்றத தெரியப்படுத்துறது 2வது ஸ்லோகம். இப்படி 2 ஸ்லோகங்கள்னால பாதுகையினுடைய பெருமையை சொல்றதுன்ற வியாஜத்துல பாகவதாளுடைய பெருமையை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நாம்பளும் பாதுகா தேவியினுடைய அனுகிரகத்தினாலேயும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினாலேயும் பாகவதாளுடைய அருமை பெருமை இதை உணர்ந்து பாகவதாளுக்கு நம்மளால முடிந்த வரைக்கும் அவளுக்கு சத்காரம் பண்ணி நம்மளுடைய பிறவிய ஜென்ம சபலமாக்கணும்ன்றதுதான் பிரார்த்திக்கிறோம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.